இப்போ அந்த பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. ஒரு 9:30 மணிக்கு மேலே வந்துச்சுங்க. அதாவது ஒரு பெண் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை பொறிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. மாசமாக இருக்கும்போது அவங்க எனக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் ஒரு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வழி வேற வந்துருச்சு. ஆப்ரேஷன் டேட் கேட்கறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு 9:30 மணிக்கு. எங்கள் அமாவாசை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்க? ஏன்னா அமாவாசையில் குழந்தை பிறந்தா அது வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து உண்மைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அமாவாசை குழந்தை பிறக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு வழி காட்டணும், வழி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கு. நம்பிக்கை வச்சு தான் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டாக்டரோட ஒரு வழி வந்துச்சுன்னா ஒரு டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி அந்த டைமில் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ அவங்க நம்பிக்கையை காப்பாற்றணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. இது உண்மை, நடந்த உண்மை சம்பவம். வியாழக்கிழமை மணிக்கு நடந்த இரவு. அந்த பெண் வந்து மாசமாக இருக்குது. அதாவது வலி ஏற்பட்டுருச்சு. அதாவது டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்கள் வந்துருச்சு. டாக்டர் சொன்னதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அது சிசேரியன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இதுவும் சிசேரியன் தான் வருங்க. அதனால் எனக்கு நல்ல டைமை பார்த்து குறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 9:30 மணிக்கு கேட்கும்போது அதாவது விடிய காத்தால வந்து 3 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடியே பிறக்கணும் போது அவங்களுக்கு ஒரு சுப நேரத்தை, ஏன்னா நாங்கள் குறிக்க கொடுக்குற நேரத்தில் அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவது பெரிய ஒரு விஷயங்க. எல்லாத்துக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும். அப்புறம் அந்த பெண்ணுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் 11 to 12 மணி சுபகோரைகளை எடுத்து நான் குறித்து கொடுத்தேன். அந்த சுபகோரைகள் என்று பார்க்கும்போது லக்னத்தை வச்சு தான் நாங்கள் அந்த முறையை எடுப்போம். அந்த லக்னத்தை வச்சு 8ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா, திரிகோணத்தில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து அந்த நேரத்தை குறித்து கொடுக்கும்போது நான் குறித்தது வந்து 11 to 12 வியாழக்கிழமை இரவு 11 to 12 குறித்து கொடுத்தேன். 11:45க்கு குழந்தை பிறந்துருச்சுட்டாங்க. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கணவர் தான் ஃபோன் பண்ணார். எங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுங்க ஐயா, குழந்தையும் நல்லா இருக்குது, அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க. 11:45க்கு குழந்தை பிறந்துச்சு, அது பெண் குழந்தை பிறந்துச்சு ஐயா அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு மகிழ்ச்சி கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு ஜோதிடத்தை மேல் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்து அந்த அந்த அம்மா ஒரு கர்ப்பத்தில் தன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கருத்தை வந்து நம்மகிட்ட கேட்கும்போது அதுக்குண்டான நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும் என்பதற்காக அந்த வாடிக்கையாளருக்கு பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன். இது நடந்த எங்கள் ஊரில் நடந்த உண்மை சம்பவம்னு வச்சுக்கோங்க. உண்மை சம்பவம், உண்மையான நிலைப்பாட்டை உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆனால் இது ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வளர்ந்துள்ளது இந்த காலகட்டம் என்ற ஒரு நிலைப்பாடு. இப்போ ஒரு ஜாதகர் கேள்வி கேட்டிருக்காரு.